Okay, hi dear students. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் என்னன்னு பார்த்தோம்னா யூனிட் 3 ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்குமே நம்ம வந்து பார்த்தோம்னா ஐடியில் வந்து லெசன் 4 அதாவது யூனிட் 4 பார்த்துருப்போம். வெப் அப்ளிகேஷன் அண்ட் செக்யூரிட்டி முடிச்சிருக்கோம். டிஜிட்டல் டாக்குமெண்டேஷன் அதோட ப்ராக்டிக்கல்ஸ் அந்த வீடியோஸும் இருக்குது. அண்ட் தென் யூனிட் 2ல் வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரானிக் ஸ்ப்ரெட்ஷீட் பற்றி பார்த்துருக்கோம். அதோட ப்ராக்டிக்கல்ஸும் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு பாருங்கள். ஸோ நான் இப்போ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 3 ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ TBMS பற்றி தான் நம்ம இந்த லெசன் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க லெசன் பார்க்கலாம். ஸோ இந்த யூனிட்டில் மொத்தம் எத்தனை செக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா மொத்தமே 5 செக்ஷன்ஸ் இருக்குது. செக்ஷன் 1ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்ரிஷியேட் த கான்செப்ட் ஆஃப் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றது டிபிஎம்எஸ் அப்படின்னா என்னன்றது பார்க்க போகிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் அதோட கான்செப்டும் நம்ம பார்க்க போகிறோம். செக்ஷன் 2ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கிரியேட் அண்ட் எடிட் டேபிள்ஸ் யூஸிங் விசார்ட் அண்ட் எஸ்கியூஎல் கமாண்ட். ஸோ செக்ஷன் 2ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டேபிளை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது யூஸிங் விசார்ட். ஸோ விசார்ட் மட்டும் இல்லாமல் டிசைன் மோடும் இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம ஒரு டேபிளை எப்படி க்ரியேட் பண்ணுறது. செக்ஷன் 3ல் பர்ஃபார்ம் ஆப்ரேஷன்ஸ் ஆன் டேபிள். நம்ம க்ரியேட் பண்ண டேபிளில் என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். செக்ஷன் 4ல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெட்ரீவ் டேட்டா யூஸிங் query. ஸோ query யூஸ் பண்ணிவிட்டு நம்ம டேட்டாஸை வந்து டேபிளிலிருந்து எப்படி நம்ம ஃபெச் பண்ணுறது, எடுக்கிறது, அப்டேட் பண்ணுறது, டிலீட் பண்ணுறது, அது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செக்ஷன் 4 தான் வந்து பார்த்தோம்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான செக்ஷன். செக்ஷன் 5ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கிரியேட் ஃபார்ம்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் யூஸிங் விசார்ட். ஸோ விசார்ட் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு ஃபார்ம் அண்ட் ரிப்போர்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் செக்ஷன் 1க்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிலவெண்ட் நாலேஜ். ஃபஸ்ட் நமக்கு தெரியணும் டேட்டா அப்படின்னா என்னன்றது. ஸோ டேட்டான்றது வந்து பார்த்தோம்னா ரா ஃபேக்ட்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷனை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா டேட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டேட்டாபேஸ் அப்படின்னா என்ன? A database is an organized collection of data. ஸோ டேட்டா எல்லாமே நம்ம ஆர்கனைஸ் பண்ணி நம்ம அதை ஒன்றா நம்ம சேர்த்து வைக்கிறோம் இல்லையா, கலெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா டேட்டாபேஸ். ஸோ இந்த டேட்டாபேஸ்க்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா வந்து அரேஞ்ச்மெண்ட், அதாவது கேதர் பண்ணி நம்ம வச்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா கிரேட் 10 ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில் எனக்கு வேணும் அப்படின்போது நான் அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட நேமு, ஃபாதர் நேம், மதர் நேம், அவங்க அட்ரஸ், மொபைல் நம்பர், ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாமே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டேபிளில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ அந்த டேபிளில் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது நான் என்ன சொல்லுவேன்னா 10th டேட்டாபேஸ் அப்படின்னு நான் சொல்லிக்கலாம். ஸோ இந்த டேட்டாபேஸ்ன்றது என்னென்னா ஆர்கனைஸ்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. So you can visualize it as a container of information. எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா ஒரு கண்டெய்னருக்குள்ளே இன்ஃபர்மேஷன் இருக்கிற மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தோன்னா பீரோ இருக்குது. பீரோக்குள்ளே என்ன பண்ணுவோம், எல்லா ட்ரெஸ்ஸஸும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ அது ஒரு கண்டெய்னருக்குள்ளே எல்லா மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லையா. ஸோ அது மாதிரி தான் இந்த டேட்டாபேஸும். ஸோ டேட்டாபேஸ்க்குள்ளே பார்த்தோன்னா டேட்டாஸ் எல்லாமே இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா ஆர்கனைஸ்டு மேனரில் இருக்கும், அவ்வளோதான். ஸோ சப்போஸ் இஃப் யூ ஓன் அ ஸ்டேஷ்னரி ஷாப் யூ நீட் டு கீப் டீட்டெயில்டு ரெக்கார்ட்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அவைலபிள் இன் யுவர் ஷாப். ஸோ நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க, ஸ்டேஷ்னரி ஷாப் இருக்குது அப்படின்னா என்னென்ன மெட்டீரியல் உங்கள் கடையில் இருக்குன்ற டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும். ஓகே, you also need to store information about pricing, stock levels for reordering old stocks, etc. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். மெட்டீரியலோட ப்ரைஸ் எவ்வளோன்றது ஒரு டேட்டாபேஸ் ஆகும். ஸ்டாக் லெவல்ஸ் எவ்வளோ இருக்குது, ஃபார் ரீஆர்டரிங்க்கு எவ்வளோ இருக்குது அதுவும், அப்புறம் ஓல்ட் ஸ்டாக் எவ்வளவு. ஸோ எல்லா டீட்டெயிலும் நான் என்ன பண்ணுவேன்னா
ஒரு டேபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டேட்டாபேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தோம்னா, while in the manual system you would maintain several files with different bits of information. ஸோ இது வந்து மேனுவலாக நம்ம சிஸ்டத்தில் பண்ணும்போது ஒவ்வொரு டேட்டாவுக்கும் என்ன பண்ணோம், ஒவ்வொரு ஃபைல்ஸ் வந்து ஸ்டோர் ஆகும். சம்டைம்ஸ் 10 KB, சம்டைம்ஸ் 10 MB. ஸோ ஒவ்வொரு டேட்டாவை பொறுத்து அதோட சைஸஸ் வந்து மாறும். In the computerized system you would use database programs such as, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணணும். ஏன்னா இங்கே நம்ம படிக்கிறதே டேட்டாபேஸ் தான். ஸோ அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே நான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலான்னா, ஸோ இது மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணலாம். என்னென்ன ப்ரோக்ராம் அப்படின்னு பார்க்கும்போது மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ், OpenOffice.org பேஸ், MySQL. ஸோ இன்னும் கூட பார்த்தோம்னா இதை தவிர்த்து இன்னும் நிறைய சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா டு ஆர்கனைஸ் த டேட்டா as per your business need. ஸோ உங்களோட தொழிலுக்கு ஏற்ற மாதிரி டேட்டாஸை நீங்கள் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லும்போது அப்போது நீங்கள் இந்த டேட்டாபேஸஸ் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான். நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்குமே டேட்டாபேஸ் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அது என்ன டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னா, இதை வந்து நம்ம ஷார்ட்டாக DBMS அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ D மீன்ஸ் டேட்டா, B மீன்ஸ் பேஸ், M மீன்ஸ் மேனேஜ்மெண்ட், S மீன்ஸ் சிஸ்டம். ஸோ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், தட் இஸ் DBMS. ஓகே, ஸோ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னா என்ன? A database management system is a software package with a computer program that controls the creation, maintenance and use of a database. நமக்கு ஆல்ரெடி தெரியும் டேட்டாபேஸ்ன்றது ஆர்கனைஸ்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. நான் அந்த டேட்டாவை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் புதுசாக ஒரு டேட்டாவை க்ரியேட் பண்ணலாம், இல்லை டெலீட் பண்ணலாம், இல்லை அப்டேட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி ப்ராசஸ் நான் டேட்டாவில் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு டூல் தேவைப்படுது. அதாவது GUI அப்படின்னு சொல்லுவோம், தட் இஸ் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் டூல். எனக்கு ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படுது அந்த டேட்டாவை நான் மேனேஜ் பண்ணேன். ஸோ அந்த சாஃப்ட்வேரை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இட் அலோஸ் ஆர்கனைசேஷன் டு கன்வீனியன்ட்லி டெவலப் டேட்டாபேஸஸ் ஃபார் வேரியஸ் அப்ளிகேஷன். ஸோ நான் க்ரியேட் பண்ண அந்த டேட்டாபேஸ் வச்சு நான் நிறைய அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அந்த டேட்டாபேஸில் நான் ஒரு பர்சனை புதுசாக இன்க்ளூடும் பண்ணலாம், டெலிட்டும் பண்ணலாம். இல்லை அவங்க அட்ரஸ் மாறிடுச்சு அப்படின்னா அவங்களோட அட்ரஸை நான் அப்டேட்டும் பண்ணலாம். ஸோ இது மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நான் என்னோடய டேட்டாவில் பண்ண போகிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட், a database is an integrated collection of data records. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், டேட்டாபேஸ்ன்றது வந்து பார்த்தோம்னா இன்டெகிரேட்டட் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. அது டேட்டாவாகவும் இருக்கலாம், ரெக்கார்ட்ஸாகவும் இருக்கலாம், ஃபைலாகவும் இருக்கலாம், இல்லை அதர் ஆப்ஜெக்ட். அது என்ன அதர் ஆப்ஜெக்ட்னு சொல்லும்போது நம்ம வந்து பிக்சர்ஸ் இன்சர்ட் பண்ணலாம், வீடியோ, ஆடியோ, இது மாதிரி என்ன மாதிரியான ஃபைல்ஸும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட டேட்டாபேஸில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ DBMS allows different user application programs to concurrently access the same database. ஸோ இந்த DBMS என்ன பண்ணுது, டிஃப்ரெண்ட் யூசர் அப்ளிகேஷன்ஸ் வந்து அலோவ் பண்ணுது. எதுக்காக அப்படின்னா ஸோ கன்கரண்ட்டாக சிங்க்ரனைஸ், அதாவது இம்மிடியேட்டாக நம்ம கன்கரண்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அந்த டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீக்வெண்ட்டாக. ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை ஆக்சஸ் பண்ணணுன்றதுனால டேட்டாவை நான் ஆக்சஸ் பண்ணணுன்றதுனால ஐ எம் கோயிங் டு யூஸ் DBMS சாஃப்ட்வேர். ஸோ என்ன மாதிரியான DBMS சாஃப்ட்வேர் இருக்குதுன்னு பார்த்தோம்னா Oracle இருக்குது, IBM DB2 இருக்குது, மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ் இருக்குது, PostgreSQL இருக்குது, MySQL இருக்குது, FoxPro அண்ட் SQLite. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். எப்பயுமே கண்டிப்பாக போர்டு எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்காம கொஸ்டின் பேப்பரே வராது. என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோன்றது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். ஆனால் நம்ம இந்த லெசனில்
இந்த சாஃப்ட்வேர் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. நம்ம யூஸ் பண்ண போகிறது எல்லாமே ஓப்பன் ஆஃபீஸ் பேஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே சம் அதர் அப்ளிகேஷன்ஸ். இப்போது நமக்கு நல்லாவே தெரியும் டேட்டாபேஸ் அப்படின்னா ஆர்கனைஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. அந்த டேட்டாவே பார்த்தோம்னா 2 டைப்ஸை நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஆர்கனைஸ் பண்ணலாம். ஸோ டேட்டா கேன் பி ஆர்கனைஸ்ட் இன்டு 2 types. One is flat file, another one is the relational file. So what is meant by flat file? Data is stored in a single table, usually suitable for less amount of data. For example, நான் ஸ்கூலோட டேட்டாபேஸ் இல்லாமல் ஸ்கூலில் ஏதாவது ஒரு கிளாஸ் ஓட டேட்டாபேஸ் மட்டும் நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து ஃப்ளாட் ஃபைல். ஸோ ஒரு கிளாஸில் வந்து 32 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 32 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா 32 ஸ்டூடெண்ட்ஸோட நேமு, டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம், மதர் நேம், அட்ரஸ், மொபைல் நம்பர், ஸோ இந்த மாதிரியான டேட்டா மட்டும் நான் கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுதான் வந்து ஃப்ளாட் ஃபைல். ஸோ ஃப்ளாட் ஃபைல் வந்து பார்த்தோன்னா சிங்கிள் டேபிளாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் இட் இஸ் யூஸ்டு ஃபார் லெஸ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. ஓகே, நெக்ஸ்ட் ரிலேஷனல் ஃபைல் அப்படின்னா என்ன? Data is stored in multiple tables and the tables are linked using a common field. ஓகேவா? ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரிலேஷனல் ஃபைலுன்றது வந்து பார்த்தோன்னா ஒரு காமனான ஃபீல்டை வந்து ஷேர் பண்ணும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன் ஃபைலில் மல்டிபிள் டேபிள்ஸ் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்கூலோட டேட்டாபேஸ் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்கூலில் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக டீச்சிங் ஸ்டாஃப் இருப்பாங்க, நான் டீச்சிங் ஸ்டாஃப் இருப்பாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் கிளாஸஸ் வந்து பார்க்கும்போது ப்ரீகேஜிலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கும். ஸோ இது எல்லா டேபிளுமே ஒவ்வொரு டேபிளோட லிங்க் ஆகிருக்கும். ஸோ ஒரு காமன் ஃபீல்டு வந்து கொடுத்து அது மூலமாக ஒவ்வொரு டேபிளும் நம்ம லிங்க் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தோம்னா ரிலேஷனல் ஃபைல். ஸோ இது வந்து எதுக்காகன்னு சொல்லும்போது ரிலேஷனல் இஸ் சூட்டபிள் ஃபார் மீடியம் டு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. ஸோ இது வந்து மெயினாக வந்து மீடியம் டேட்டா நீங்கள் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா நீங்கள் வாங்கும்போது யூ ஹாவ் டு சூஸ் ரிலேஷனல் ஃபைல். புரியுதுங்களா? ஸோ டேட்டாவை வந்து நம்ம 2 டைப்ஸாக ஆர்கனைஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஷேரிங் ஆஃப் டேட்டா. ஸோ இன் அ டேட்டாபேஸ் the user of the database can share the data among themselves. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் இந்த டேட்டாபேஸ்ன்றது வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக நெட்வொர்க்கில் மட்டும்தான் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒரு நெட்வொர்க்கில் இருக்கும்போது எம்என்சி கம்பெனிஸ்லாம் வந்து பார்க்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க டேட்டாவை இன்னொருத்தவங்களோட ஷேர் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக ஷேரிங்னு ஒன்று நம்ம பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நெட்வொர்க் தேவை. ஸோ டேட்டாபேஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நமக்குள்ளேயே நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ யாரெல்லாம் அந்த நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்காங்களோ அந்த யூசர்ஸ் வந்து அவங்களுக்குள்ளே இந்த டேட்டாஸை ஷேர் பண்ணிக்கலாம். There are various levels of authorization to access the data and consequently the data can only be shared based with the authorized user. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் நெட்வொர்க்கில் இருக்கும்போது கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். ஏன்னா ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுற டேட்டாவும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆத்தரைஸ்டு பீப்புளால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஆத்தரைஸ்டு பீப்புள் அப்படின்னா என்னென்னா யார்கிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கோ அவங்க எல்லாருமே ஆத்தரைஸ்டு பர்சன். ஸோ யார்கிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லையோ அவங்கள வந்து நம்ம அன்ஆத்தரைஸ்டு பீப்புள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த டேட்டான்றது ரொம்ப செக்யூர்டான ஒன்றுன்றதுனால தான் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து அந்த டேட்டாஸை நம்ம ஆக்சஸ் பண்ண சொல்கிறோம். ஓகே, many remote users can also access the database simultaneously and share the data between themselves. அது என்ன ரிமோட் ஏரியாஸ் அப்படின்னா ஒரு பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு லேண்ட்லேருந்து இன்னொரு லேண்டுக்கு நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா டேட்டாவை ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ரிமோட் யூசர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ரிமோட் யூசர்ஸ் கிட்ட கூட நம்மளால் ஒரு டேட்டாவை ஷேர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டண்ட்டான ஒன்று டேட்டாபேஸ் சர்வர்.
ஸோ அது என்ன டேட்டாபேஸ் சர்வர் அப்படின்னா டேட்டாபேஸ் சர்வர்ஸ் ஆர் டெடிக்கேட்டட் கம்ப்யூட்டர் தட் ஹோல்டு தி actual databases and run only the DBMS and related software. ஸோ இந்த டேட்டாபேஸஸ் எல்லாமே நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னா சர்வரில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ சர்வர்ன்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் ஒரு கம்ப்யூட்டர் தான். ஸோ ஆக்சுவலாக அந்த சர்வரில் நிறைய டேட்டாபேஸஸ் இருக்கும். அதை நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேரோ அதுக்கு ரிலேட்டடான சாஃப்ட்வேரோ நம்ம யூஸ் பண்ணி தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ டைப்பிக்கலி டேட்டாபேஸஸ் available on the database servers or accessed through command line or graphic user interface tool referred to as front end. ஸோ நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சர்வரில் இருக்கிற டேட்டாபேஸ் எல்லாத்தையும் நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா we have to use command line or GUI, that is graphical user interface tool we should use. This command line and GUI tools are referred as front end. board examல கண்டிப்பா front end அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. ஸோ front end என்றது பேசிக்காக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சாஃப்ட்வேர்ஸ். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் மீன் பை பேக் எண்ட் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ டேட்டாபேஸ் சர்வர்ஸ் ஆர் ரெஃபர் டு அஸ் பேக் எண்ட். நம்ம யூஸ் பண்ணுற அந்த சர்வரை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேக் எண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ such type of data access is referred to as a client server model. ஸோ நம்ம இது எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா கிளைண்ட் சர்வர் மாடல் யூஸ் பண்ணி தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். அது என்ன கிளைண்ட் சர்வர் மாடல் அப்படின்னா கிளைண்ட் எப்பயுமே ஒரு ரெக்வஸ்ட் சர்வருக்கு கொடுப்பாங்க. அந்த ரெக்வஸ்ட்டை சர்வர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சர்வீஸை கிளைண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ கிளைண்ட் எப்பயுமே சர்வரை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ரெக்வஸ்ட் நம்ம முதல்ல அனுப்புனதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சர்வீஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு பர்டிகுலர் ஃபைலை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி மாடலில் தான் பார்த்தோம்னா டேட்டாபேஸ் ஆக்சஸிங் நடக்குது. ஸோ கிளைண்ட் சர்வர் மாடல் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ இதுதான் பார்த்தோம்னா ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் தென் பேக் எண்ட். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னா சாஃப்ட்வேர், பேக் எண்ட் அப்படின்னா என்னென்னா சர்வர். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் டேட்டாபேஸ். நான் எதுக்காக டேட்டாபேஸ் யூஸ் பண்ணணும், ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டோ இல்லை எக்ஸல் ஷீட்லேயோ நான் டேட்டாஸை நான் ஸ்டோர் பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ணிக்கலாமே. why I should use database அப்படின்னா here they given some points. We'll see that one. First one is reduce data redundancy. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு டேட்டா ரிடண்டன்சி அப்படின்னா என்னென்னு தெரியணும். ஸோ டேட்டா ரிடண்டன்சி அப்படின்னா ஒரு டேட்டாவை திரும்ப திரும்ப வர்றது தான் நம்ம என்ன சொல்லணும்னா டேட்டா ரிடண்டன்சி. ஒரு தடவை வர்றதே மறுபடியும். ஏன்னா இப்போ ஒரே வீட்டில் ஒரு 5-6 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட அட்ரஸ் என்னவாக மாறும், ஒரே மாதிரி சேமாக தான் இருக்கும். ஸோ ஒரே நேமில் அருண்ன்றவங்க பார்த்தோம்னா ஒரு 10,000 பேர் லட்சக்கணக்கில் இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் என்ன ஆகும்னா டேட்டா ரிடண்ட் ஆகும். அதாவது மறுபடியும் அந்த டேட்டா நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் டேட்டா ரிடண்டன்சி. இது மாதிரி ஒரே டேட்டாவை மல்டிபிள் டைம்ஸ் நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும்னா டைம் வேஸ்ட் ஆகும், ப்ராப்பரான ஒரு டேட்டா நமக்கு கிடைக்காது, டியூப்ளிகேஷன் ஆஃப் த டேட்டா நிறைய வரும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா we have to go with the database concept. ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு கான்செப்டே ரெடியூஸ் டேட்டா ரிடண்டன்சி. The database management system contain multiple files that are to be stored in many different locations in a system or even across multiple systems. Because of this, there were sometimes multiple copies of the same file which lead to data redundancy. ஸோ இப்போ பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் நான் அருண் எடுத்தோன்னா லட்சக்கணக்கான அருண் வருவாங்க. அதே ஹைதராபாத் நான் எடுத்தோம்னா ஹைதராபாத்தில் நிறைய பேர் வருவாங்க. ஸோ டேட்டாபேஸ்ன்றது இந்த இடத்துல மட்டும் எல்லா இடத்துலையும் டேட்டாபேஸ் கலெக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக மல்டிபிள் காப்பீஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அதெல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் we are going to use data redundancy. So this is prevented in a database as there is a single database and any change in it is reflected immediately. Because of this, there is no chance of encountering duplication of the data. So நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு டேட்டாவையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா யூனிக்காக மாற்றிட்டு
என்ன சேஞ்சஸ் நீங்கள் எந்த இடத்துல பண்ணாலும் அது யாரோட நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கும் அந்த டேட்டாவில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are reducing the data redundancy. செகண்ட் பாயிண்ட் டேட்டா இன்டெகிரிட்டி. அது என்ன டேட்டா இன்டெகிரிட்டி? Data integrity means that the data is accurate and consistent in the database. ஸோ நம்ம கொடுக்குற டேட்டா எல்லாமே அக்யூரேட்டாகவும் எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாமல் எந்த ஒரு எரரும் இல்லாமல் கன்சிஸ்டண்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தோன்னா டேட்டா இன்டெகிரிட்டி. ஓகேங்களா? ஸோ டேட்டா இன்டெகிரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அஸ் தேர் ஆர் மல்டிபிள் டேட்டாபேசஸ் இன் அ டேட்டாபேஸ் DBMS. ஸோ நமக்கு தெரியும் ஒரு DBMSல வந்து பார்த்தோம்னா மல்டிபிள் டேட்டாபேசஸ் இருக்கும். ஓகே, ஆல் ஆஃப் தி டேட்டாபேசஸ் கண்டெயின் த டேட்டா தட் இஸ் விசிபிள் டு மல்டிபிள் யூசர். ஸோ அந்த டேட்டாபேஸில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே விசிபிளாக இருக்கிறது. ஓகே, ஸோ இட் இஸ் நெசசரி டு என்ஷூர் தட் த டேட்டா இஸ் கரெக்ட் அண்ட் கன்சிஸ்டன்ட் இன் ஆல் த டேட்டாபேசஸ் அண்ட் ஃபார் ஆல் த யூசர். ஸோ நம்ம ஷேர் பண்ணுற டேட்டா நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம கொடுக்குற டேட்டா எப்படி இருக்கணும்? அக்யூரேட்டாகவும் கன்சிஸ்டண்ட்டாகவும் இருக்கணும். அப்படி இருக்கிறதுனால தான் இது வந்து டேட்டா இன்டெகிரிட்டி. ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா டேட்டா இன்டெகிரிட்டியும் நம்ம யூஸ் பண்ணுறோம். தேர்டு வந்து பார்த்தோம்னா டேட்டா செக்யூரிட்டி. ஸோ டேட்டா செக்யூரிட்டி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் அ டேட்டாபேஸ். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எதுக்காக நம்ம டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறோன்றதுக்காகவே. ஏன்னா only authorized user should be allowed to access the database and their identity should be authenticated using a username and password. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஷேரிங் ஆஃப் டேட்டாவில் கூட பார்த்தோம்னா ஒன்லி ஆத்தென்டிகேட்டட் பீப்புள் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் செக்யூரிட்டி. ஸோ யார்கிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கோ அந்த பர்சன் மட்டும்தான் உங்களோட டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதே அன்னோன் பர்சன் கிட்ட போயிடுச்சுன்னா உங்கள் டேட்டாபேஸ், உங்கள் ஏடிஎம் பின் நம்பர், அது மாதிரி ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸ், ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே தேர்ட் பர்சன் கிட்ட போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஒன்லி ஆத்தரைஸ்ட் பீப்புள் மட்டும்தான் இந்த டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ண முடியும். Unauthorized users should not be allowed to access the database under any circumstance as it violates the integrity constraints. ஸோ அப்படி unauthorized person இதை வந்து ட்ரை பண்ணால் கூட, ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணால் கூட அது என்ன ஆகுது? வயலேட்ஸ், அதாவது இல்லீகலாக வந்து அது கன்சிடர் பண்ணுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா ப்ரைவசி. ஸோ ப்ரைவசி அப்படின்னா என்ன? த ப்ரைவசி ரூல் இன் அ டேட்டாபேஸ் ஸ்டேட் தட் ஒன்லி த ஆத்தரைஸ்ட் யூசர் கேன் ஆக்சஸ் அ டேட்டாபேஸ் according to its privacy constraints. To secure data levels are set in the database and the user can only view the data which is allowed to be seen. So privacy rules and regulations சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இதுக்கும் some privacy constraints இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒன்லி ஆத்தரைஸ்ட் பீப்புள் மட்டும்தான் அது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து privacy constraints இங்கே. For example, in social networking sites, access constraints are different for different account a user may want to access. இப்போ வந்து பார்த்தோம்னா இன்னொருத்தரோட அக்கௌண்ட் நம்ம ஆக்சஸ் பண்ணுறது கண்டிப்பாக முடியாது. அது பண்ணாலும் அது இல்லீகல் கான்செப்ட். ஸோ அதுமாதிரி சோஷியல் மீடியாவிலும் வந்து பார்த்தோன்னா நிறைய சைட்ஸ் இருக்குது. என்ன மாதிரியான சைட்ஸ் அப்படின்னா ஜிமெயிலாக இருக்கட்டும். நீங்கள் ஒரு ஜிமெயில் நீங்கள் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ப்ரைவசிலாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணி டிக் மார்க் எனேபிள் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஒரு நியூ இமெயிலை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ்க்கும் வந்து பார்த்தோன்னா சம் ப்ரைவசி இருக்குது. ஓகேங்களா? ஸோ சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் வந்து ஓகே சொன்னால் மட்டும்தான் உங்களால் அந்த சாஃப்ட்வேர்ஸை இன்ஸ்டால் பண்ண முடியும். பட் மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ப்ரைவசி கன்ஸ்ட்ரெயின்ஸை நம்ம படிக்கிறது இல்லை. பட் ஆக்சுவலி நம்ம அது படித்தா தான் நமக்கு தெரியும். நம்ம ஒன்ஸ் அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணும்போது என்னென்னலாம் நம்மளோட மொபைலில் நடக்கும், என்ன மாதிரியான டேட்டாஸ்லாம் திருடப்படுது அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிய வரும். ஸோ கண்டிப்பாக ப்ரைவசி ரூல்ஸை நம்ம படித்து தான் ஆகணும். So next, backup and recovery. So database management system automatically takes care of backup and recovery. The user don't need to backup data periodically because this is taken care of by the DBMS. So இதில் ஒரு அட்வான்டேஜ், இன்னும் நல்ல அட்வான்டேஜ் அப்படின்னா பேக்கப் எடுக்கிறது. ஸோ பேக்கப் அப்படின்னா என்னென்னா இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம ப்ரோக்ராமில் என்ன இம்பார்ட்டண்டான டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணமோ அதை வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸில் ஒரு காப்பி நம்ம வந்து சேவ் பண்ணி வைக்கிற அந்த ப்ராசஸ் தான்
தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேக்கப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எப்பவுமே ஒரு பேக்கப் நம்ம பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு யூசரோட இன்வால்மெண்ட்டோட தான் நம்ம அந்த பேக்கப்பை வந்து நம்ம பண்ணுவோம். பட் ஆனால் இங்கே என்னென்னா சர்வரே வந்து ஆட்டோமேட்டிக்காக டெய்லி ஒர்க்கு முடிகிறதுக்கு முன்னாடி பேக்கப் ஆப்ஷன் கேட்டு அதுவே பேக்கப் எல்லாமே ரெடி பண்ணி ஹார்ட் டிஸ்கில் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் எக்ஸ்டர்னல் டிவைஸில். ஓகேங்களா? ஸோ இங்கே அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்கேஸ் ஏதாவது சிஸ்டம் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு சர்வர் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பேக்கப் எடுத்து வச்சு அதுவே ரீஸ்டோரும் பண்ணிக்கிற ஆப்ஷன் இதில் இருக்குது. ஸோ மோர் ஓவர் it is also restore the database after a crash or system failure to its previous condition. ஸோ இதுவே பேக்கப்பும் எடுத்துக்கும் இதுவே நமக்கு என்ன பண்ணுது ரெக்கவரியும் பண்ணுது. ஸோ லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா டேட்டா கன்சிஸ்டன்சி. இதுவும் வந்து பார்த்தோன்னா அட்வான்டேஜில் ஒரு பாயிண்ட். ஸோ டேட்டா கன்சிஸ்டன்சி இஸ் என்ஷூர்ட் இன் அ டேட்டாபேஸ் பிகாஸ் தேர் இஸ் நோ டேட்டா ரிடண்டன்சி. ஸோ இதுவுமே அதே மாதிரி தான் டியூப்ளிகேஷன் ஆஃப் த டேட்டா இல்லாமல் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணுற ப்ராசஸ் தான் டேட்டா கன்சிஸ்டன்சி. ஸோ டேட்டா கன்சிஸ்டன்சி மீன்ஸ் தேர் ஷுட் பி மல்டிபிள் மிஸ்மேட்சிங் காப்பீஸ் ஆஃப் த சேம் டேட்டா. ஒரே டேட்டா தான் பட் மல்டிபிள் மேட்சிங் இல்லை மல்டிபிள் மிஸ்மேட்சிங் டேட்டா இருக்கும். அருண்ன்ற நேமில் 10 பேர் இருந்தாலும் அவங்க அட்ரஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாகவோ இல்லை பின் நம்பர் டிஃப்ரெண்ட்டாகவோ இல்லை ஆதார் நம்பர் டிஃப்ரெண்ட்டாகவோ கண்டிப்பாக இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மல்டிபிள் மிஸ்மேட்சிங் காப்பீஸ் ஆஃப் த சேம் டேட்டா. ஓகே, ஸோ ஆல் த டேட்டா அப்பியர்ஸ் கன்சிஸ்டன்ட்லி அக்ராஸ் த டேட்டாபேஸ் அண்ட் மஸ்ட் பி சேம் ஃபார் ஆல் த யூசர். ஸோ நம்ம நெட்வொர்க்கில் யாரெல்லாம் கனெக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே அந்த டேட்டா யூனிக்காகவும் அதே சேம் டேட்டாபேஸ் வந்து அவங்களுக்கு வியூ ஆகும். ஸோ மோர் ஓவர் எனி சேஞ்சஸ் மேட் டு த டேட்டாபேஸ் ஆர் இம்மீடியட்லி ரிஃப்ளெக்ட் டு ஆல் த யூசர்ஸ் அண்ட் there is no data inconsistency. ஸோ என்ன டேட்டா நம்ம மாடிஃபிகேஷன் நம்ம சர்வரில் பண்ணாலும் அந்த டேட்டா யாரோடலாம் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோமோ அவங்களுக்கும் அது என்ன ஆகுது அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இது மூலமாக நமக்கு வந்து பார்த்தோன்னா நோ டேட்டா இன்கன்சிஸ்டன்சி வந்து கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் TBMS. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம ரிமைனிங் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.